வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில நான் ஏ2டி நந்தா இருக்கிறாரு இல்லைங்களா, அவருடைய சேனலை பார்த்தேன். அதுல எஸ்ஆர்எம் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடியவரை கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அவருடைய சேனலுக்கு ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. யூடியூப் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல இல்லைங்க, எங்களால இதெல்லாம் இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஜஸ்ட் லிங்க் அனுப்பி அந்த லிங்கை தொடுங்க, இதனால இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லல. இவரே இவருடைய சேனலுக்கான மேனேஜர் ஆக்சஸ் வந்துட்டு அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த ஆக்சஸை கொடுத்தது மட்டும் இல்லாம, ஸோ இவர் சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஒரு மாசத்துக்கு மேல இவர்கிட்ட பேசி அந்த ஆக்சஸை வாங்கி, ஒரு மாசமும் இவர்கிட்ட வந்து எனக்கு ஆக்சஸ் கொடு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மாசமும் இவர்கிட்ட நார்மலா பேசி இவருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு, ரெண்டாவது இந்த சேனலினுடைய வந்துட்டு, அதாவது இந்த கிரியேட்டருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஃபேமிலியில இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு வந்து கேள்விப்பட்டேன். அது நான் இவர் ஏ2டி நந்தா அவர் சேனல் சொல்லியிருந்தாரு. அவரே பேசியிருந்தாரு. அவர் இந்த எஸ்ஆர்எம் கேமிங் அப்படின்றவர் அவரே பேசியிருந்தாரு. ஸோ சேனல் பேர் கூட எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்த்தது கிடையாது. ஸோ அதை பார்த்து தான் நான் சொல்றேன். நான் அதை பார்க்கும்பொழுது, இதை கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கிட்ட சொல்லணும். ஏன்னா சிலர்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர் வராங்கன்னு சொல்றாங்களே, இதை கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தே தீரணும் அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணாம இருக்காதீங்க. இது வந்து யூடியூப் கிரியேட்டரா இருக்கட்டும், அல்லது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க, இல்லை வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க, இல்லை வாட்ஸ்அப்பு, இல்லை நார்மலா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லா மக்களுக்கும் இது வந்து முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ பொதுவா ஒரு ஸ்பான்சர் மூலியமா தான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. ஸ்பான்சர் மூலியமா உள்ள வந்து இந்த லிங்கை தொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளுடைய வந்துட்டு சேனல்ல டீட்டெயிலாம் அவங்க எடுத்துப்பாங்க. சேனல்ல முழுக்க அவங்க கண்ட்ரோல்ல எடுத்துப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு செல்வாடெக் அப்படின்ற ஒரு சேனல் நடந்திருக்கு. ஆனா அவரு வாயில இருந்து இது வரைக்கும் இது இல்ல, இந்த மாதிரிதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவே கிடையாது. பட் ஒய்ன்னு அது தெரியல எனக்கு. சரி, ஓகே. ஏன்னா அவர் சேனல் போய் பாருங்களேன். நீங்க வந்து யூடியூப்ல டைப் பண்ணுங்க செல்வாடெக் அப்படின்ற மாதிரி போட்டு பாருங்க. அதுல நிறைய சேனல் அப்படின்றது வரும். ஓகே. அப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பி இதை தொடுங்க சார், இதை தொடுங்க, நாங்கள் வந்து ஸ்பான்சர் அனுப்பியிருக்கோம், இந்த வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட யூடியூப், ஏங்க யூடியூப் வந்துட்டு கிரியேட்டருக்கு மட்டும் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருமா என்ன? ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சில விஷயங்கள் பார்க்கும் இல்லைங்களா? அப்போ யூடியூப் தரப்புல இருந்து என்ன செய்யறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, இதை நாங்க சரி பண்றோம் பாரு அப்படின்ற மாதிரி நிறைய அப்டேட் அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்ல, ஒருவேளை மேபி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா 4 டேஸ்ல சேனல் அப்படின்றது ரெக்கவர் பண்ணி டப்புக்கு நம்ம கையில கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்துட்டு யூடியூப் தரப்பு வந்து பண்ண முடியும். ஆனா இப்ப இவருக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்திருக்காரு, இவரு பர்சனல் இதுல இருந்திருக்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்குன்னா, இவர்கிட்ட வந்து பேசி 1 மாசம் இவர் கூட பேசி நல்லா வந்து கான்வர்சேஷன் நல்லா பண்ணி என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இவருடைய சேனலுடைய மேனேஜிங் ஆக்சஸ் அப்படின்றத வாங்கியிருக்காங்க. இப்ப மேனேஜிங் ஆக்சஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஒரு யூடியூப் ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில ஓனர் இருப்பாரு. ஓனருக்கு கீழே ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கீழே இன்னொருத்தர் இருப்பாரு. அந்த கான்செப்ட் தான். ஸோ இங்க வந்துட்டு யூடியூப் வந்துட்டு ஒரு ஓனர் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க வந்துட்டு வேற ஆள் வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் அப்படின்றது கொடுக்க முடியாது. டோட்டலா சேனலோட ஆக்சஸ் எல்லாத்தையும் பாக்குற மாதிரி கொடுக்க முடியாது. ஆனா சில அனலிட்டிக்ஸ் பாக்குறது, இந்த டெக்னிக்கல் டீம்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அனலிட்டிக்ஸ் பார்த்துட்டு, ஸோ என்ன மாதிரி நம்ம சேனல் போயிட்டு இருக்கு, இது எப்படி க்ரோத் பண்றது அப்படின்ற ஒரு டீம் இருக்கும். அந்த டீமுக்கு ஒரு சில ஆக்சஸ் மட்டும் கொடுக்க முடியும். அந்த ஆக்சஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த அனாலிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கான ஆக்சஸ், மேனேஜிங் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க நினைப்பீங்க எடுத்த உடனே எல்லாத்தையும் வாரி சூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதான். என்ன நடந்திருக்குன்னா, ஸோ இவருக்கு இந்த மாதிரி நடந்த உடனே அவங்க வந்து கொஞ்ச நாள் பேசியிருக்காங்க. ஏன்னா இதுல இந்த ஏன் 7 நாள் இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி ஆக்சஸ் வாங்கி 7 நாள் பேசியிருக்காங்க, 7 நாளுக்கு அப்புறம் இவங்க வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்துட்டு ஸோ அவர் சொன்னாரு, ஏ2டி நான் தான் சொன்னாரு. ஸோ இவர் ஆக்சஸ் வாங்கின உடனே 7 நாளுக்கு அப்புறம் அந்த 7 நாள் பிட்வீன் கேப்ல இவருக்கு வந்துட்டு சில விஷயங்கள் அப்படின்றத அனுப்பியிருக்காங்க. லிங்க் அனுப்பியிருக்காங்க. லிங்க் அனுப்பி அதை கிளிக் பண்ண சொல்லி, இதை கிளிக் பண்ண சொல்லி, இந்த மாதிரி நிறைய 2-3 லிங்க் அப்படின்றத அனுப்பி, ஸோ அதுக்கு அடுத்தது 7வது நாள் தான், 7வது நாள் 8வது நாள் இவருக்கு வந்து டோட்டலா இவருடைய கண்ட்ரோல் இருந்து எல்லாமே போகுது. லோகோ மாத்திருக்காங்க போல, நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி நடந்த உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எடுத்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, அதை கொடுக்குறாரு, எல்லாமே பண்ணாரு, எதுவுமே நடக்கல. அப்புறம் ஏ2டி நந்தா அப்படின்றவர் அவரை வந்து பாக்குறாரு. அவர் கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏ2டி நந்தா அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு வந்து பாக்குறாரு, பேசுறாங்க. பேச வந்து இவங்க தரப்புல இருந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது யூடியூப் தரப்பு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, டோட்டலா யூடியூப் சேனலுடைய மெயில் ஐடியை மாத்திருக்காங்களாம். அதாவது வந்துட்டு இப்ப இவரு இப்ப இப்ப உங்க சேனல் இருக்குன்னா, உங்க சேனலுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கும்.
அந்த மெயில் ஐடி வச்சா நீங்க லாகின் பண்ணீங்க எல்லாமே பண்ணீங்க. ஆனா யூடியூப் மெயில் ஐடி அப்படின்றது ஒரு பக்கம், யூடியூப் சேனல் அப்படின்றது ஒரு பக்கம். இதை நீங்க வேற ஒரு மெயில் ஐடியில கூட நீங்க வந்து லாகின் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வந்துட்டு அந்த மாதிரி மெயில் ஐடி அப்படின்றது இவருடைய மெயில் ஐடியிலே இல்லாம டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாரு. இது எப்பறம் சாத்தியம் அப்படின்னு நினைக்கலாம். இவர் தான் வந்துட்டு ஒரு சில இது கொடுத்தாரு பாத்தீங்களா, அதனால என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைகளை பார்த்துருக்காங்க. ஒரு சில வந்துட்டு ஆக்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிங்க் அதை தொட்ட உடனே அடுத்தது வந்துட்டு ஃபுல்லா சேனல் அவருடைய கண்ட்ரோல் அப்படின்றது போயிடுச்சு. இப்போ யூடியூப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏங்க நீங்க தான் இதுன்னு தெரியல, ஒருவேளை நீங்க அவங்கள்ட்ட அதை வித்துருக்கலாம், அந்த சேனலை வித்துருக்கலாம், நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம், நாளைக்கு அது எங்க பக்கம் வந்துட்டு லீகலா ஏதோ கேஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றத யூடியூப் சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் கிட்ட பேசி இல்லைங்க அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்புறம் ஏதோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோம், சைபர் செக்யூரிட்டியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே, ஏன் 7 நாள் காத்திருக்கணும்? யூடியூப்ல ஓனர்ஷிப் சேஞ்ச் பண்ணா 7 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? அதுக்குள்ள வந்துட்டு அந்த டைமிங்ல யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அந்த சேனல் ஓனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதை ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 7 நாள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி ஓகே, இப்ப இதெல்லாம் என் சேனலுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுடைய மனசுல இருக்கும். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நம்ம சேனல் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னா யாராவது உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அந்த லிங்கை தொட்டுறாதீங்க. தொட்டதுக்கு அப்புறம் கூட சில ஃபைல் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது, ஃபைலையும் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்பான்சர் வராங்கன்னா ஸ்பான்சரை தனியா ஒரு மொபைலை வச்சுக்கிட்டோ இல்லை வந்துட்டு நார்மல் எந்த மெயில் ஐடியுமே லாகின் பண்ணாம இதுக்குன்னு தனியா ஒரு மெயில் ஐடியை வச்சு நீங்க ஸ்பான்சர் அங்க கூப்பிட்டு வந்து வேற ஒரு மொபைல், இப்போ எனக்கெல்லாம் இருக்கு பாருங்க, நான்லாம் ஸ்பான்சர் பக்கமே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வேலையே வந்துட்டு போதுமான ஒண்ணுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு மொபைல் வச்சிருப்பேன், இதுல வந்து எதுவுமே இருக்காது, ஆக்சுவலி எந்த இதுவுமே இருக்காது, இதுல வந்துட்டு ஃபுல்லா பியூரா இருக்கும். இதுல என்னுடைய இது மட்டும்தான் இருக்கும், மொபைல் நம்பர் இதுல கொடுத்துருப்பேன். மேபி யாராவது இது பண்ணாங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து பேசிப்பேன் நான். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யாரும் நம்ம கிட்டலாம் வரல, நம்மளே பார்த்து யாரும் ஸ்பான்சர் வர போறான். சரி ஓகே, ஆனா மெயில மட்டும் நிறைய வரும். எப்படி வரும்? ஏக்கச்சக்கமான மெயில் ஐடி வந்துட்டு நாங்கள் கொக்கோ கோலா வந்துட்டு கேமிங் இது இந்த ஃபைலை இன்ஸ்டால் பண்ண அதை இன்ஸ்டால் பண்ண நிறைய மெயில் வரும். தொட்ட மாட்டேனே, அந்த பக்கமே நான் போக மாட்டேன் நான். ஸோ இப்படிதான் வந்துட்டு நான் பாதுகாப்பா இருக்கிற விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ நம்ம தரப்புல இருந்து எதுவுமே பண்ணாம அங்கிருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்துட்டு விழிப்புணர்வோட இருங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு வந்து விழிப்புணர்வோட இருங்க. காசாசை நிறைய காட்டுவாங்க, கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் அப்படின்றது வரும், காசாசை காட்டுவாங்க இந்த மாதிரி பண்றது. அப்புறமேட்டுக்கு சில படங்கள் பார்க்கறதுக்கெல்லாம் சில சைட்டுகள் போறது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது அங்க பாப்பப் ஆகி ஒரு சில விஷயங்கள் இன்ஸ்டால் ஆகலாம் மேபி. ஸோ அதனால உங்களுடைய மொபைல் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகளை பண்ணாதீங்க. இப்படி பண்றதுனால நாளைக்கு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வச்சிருந்த சேனல் அப்படின்றது வந்துட்டு காணாமலே போயிடும். அதனாலதான் சொல்றேன், உஷாரா இருங்க. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முழுக்க பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அதனால நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.